இதுவும் உங்களுக்கு தான். எனக்கு எதுக்குமா 2 புடவை? அத்தை, இது வெளியில கட்டிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், இது வீட்ல கட்டிக்கிறதுக்கு வசதியா இருக்கும், அதான். ஓ அப்படியா? ஆ, இது நிர்மலா கத்தை. அப்புறம் இது இவருக்கும் செல்வத்துக்கும். நல்லா இருக்கா? ஆ ஏதோ எடுத்துட்டு வந்திருக்கீங்க, நான் என்னத்த சொல்றது. சரி சரி, எல்லாத்தையும் உள்ள எடுத்து வைமா. ஆமா, இது யாருக்கு? பாட்டி கத்தை. பாட்டியா? பக்கத்து வீட்டு பாட்டி. 4 காசு பார்த்த உடனே ஆட ஆரம்பிச்சிருவீங்களே. நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்குலாம் எடுத்து சரி, எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணுமா? நாம வாடகை கொடுத்து தானே அந்த வீட்டுல இருக்கிறோம், அப்புறம் எதுக்கு அந்த கேள்விக்கெல்லாம் எடுத்து கொடுக்கணும்? பெரிய கர்ணபிரபு பரம்பரை. என்னம்மா இப்படி சொல்றீங்க? பாவம் கிழவிக்கு தான் நம்மளை விட்டா யார் இருக்கா? கொடுத்தனக்காரங்க கிட்ட பழகிற மாதிரி நம்ம கிட்ட பழகுது. ஒரு சேலை எடுத்து கொடுத்தா நம்ம என்ன குறைஞ்சா போயிட போறோம்? விடுங்கம்மா. அது சரி, நீதான் தலை தீபாவளி மயக்கத்துல இருக்கியே, என்னவோ பண்ணு போ. ராசா, என்னது? பாட்டி, உங்களுக்காக புடவை. என்னது எனக்கா? அடி என் தங்க கட்டி, என்னையும் மதிச்சு எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருக்கீங்க. ஆமா, மாணிக்கமும் அப்படி இப்படி பேசினாலும் என் மேல ரொம்ப பிரியமா இருப்பான். அம்மா, சிதம்பரம் மாமா எல்லாரையும் தீபாவளி கூப்பிட்டுருக்காரு, நீங்களும் கிளம்புங்கம்மா. ஏண்டா, அவர்தான் ஏதோ பேச்சுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா நீயும் அதையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கியே. சம்மந்தி வீட்டுக்கு நீயும் வான்னா எப்படிப்பா? நான், நிர்மலா, செல்வம் எல்லாரும் வந்தா நல்லாவா இருக்கும்? அம்மா, இதுல முறை சம்பிரதாயம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்னு தான் கூப்பிட்டுருக்காரு. கிளம்புங்கம்மா. எனக்கு என்னவோ சரின்னு படலப்பா. அம்மா, அந்த ஊர்லயும் தீபாவளி எப்படி இருக்கும்னு பாத்துருவோமே. அங்க மட்டும் என்ன, எண்ணெய் குளியல், பலகாரம், பட்டாசு, புது துணி, அப்படிதானப்பா தீபாவளி இருக்க போகுது. அங்க மட்டும் என்ன தனியாவா ஆடுது? நீங்க போயிட்டு வாங்கப்பா. சரிம்மா, நீங்க இங்கே இருங்க, நாங்க எல்லாம் போயிட்டு வரோம். ஏம்மா, சின்ன வயசுல இருந்து ஒரு தீபாவளியாவது நீங்க இல்லாம நான் கொண்டாடி இருக்கேனா? இல்ல இந்த தடவை நான் இல்லாம நீங்க மட்டும் தீபாவளி கொண்டாட முடியுமா? ஏம்மா, தீபாவளி அன்னைக்கு நீங்க இல்லைன்னா நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? மாணிக்கம் சொல்றதான் கரெக்ட். எம்மாடி அடம் பிடிக்காத, வா போயிட்டு வருவோம். சரி மாணிக்கம், நீ இவ்வளவு தூரம் சொல்ற, நாம எல்லாரும் சேர்ந்தே போலாம். சரி சரி, துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஏண்டா மாணிக்கம், நாம எல்லாரும் போயிட்டா உன் கடை வியாபாரத்துல யாருப்பா கவனிச்சுக்கிறது? அதுக்கு தானே செல்வம் இருக்கா. நாம எல்லாம் முன்னாடியே கிளம்பி போயிடுவோம். செல்வம் மார்க்கெட்ல வேலை எல்லாம் பார்த்து நைட்டு கிளம்புனா போதும், காலைல வந்து சேர்ந்துருவான். சரி சரி, எனக்கு கடையில கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு